இது ஒரு இடத்துல இன்னைக்கு தங்கும், எல்லாமே சேர்ந்து வாழுதுன்னு வச்சுக்கோ. உணவு தேடி கிளம்பும். கிளம்பி போகும்போது அது எல்லாமே சேர்ந்து போகாது. இப்போ நாயை வாமச்சா நம்ம அந்த பக்கம் போகலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த சிம்பன்சிகள்லயே வந்து மதர் அது வந்து தன்னோட பேபியை கூட்டிட்டு இன்னொரு பெண்கள் கூட சேர்ந்து போறது, அந்த மாதிரி குரூப்பா வந்து போயிடும். இப்ப எல்லாமே பிரிஞ்சிருச்சுல்ல, இருந்தாலும் இது ஒண்ணு சேர்ந்துரும். இது பிரிஞ்சு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட தள்ளி தள்ளி எங்கிட்டோ போயிருக்கும். இருந்தாலும் அடுத்த நாள் இது வந்து ஒண்ணு சேர ட்ரை பண்ணும். எப்படி ஒண்ணு சேரும்னா, சிம்பன்சிகள்லயே விசித்திரமானா அது வந்து நகை போட்டுக்கும். நகை அப்படின்னா நம்ம போடுற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் கிடையாது, கோல்டு அந்த மாதிரி. அதுக்கு பதிலா அது வந்து புல்லு இருக்குல்ல, அந்த புல்லை வந்து ஒரு மாதிரி பண்ணி காதுல வந்து வச்சுக்கும். ஜூலி அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பன்சி. என்ன பேரு? ஜூலி. அது வந்து 2010ஆம் ஆண்டு அந்த ஒரு பெண் சிம்பன்சி வந்து காதுல அதுவா ஒரு புல்லை எடுத்து வச்சுக்குது. வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இது பண்ணதை பார்த்துட்டு அந்த குரூப்லயே இருக்கக்கூடிய மற்ற சிம்பன்சிகளும் அப்படியே வந்து அதே மாதிரி புல்லை எடுத்து காதுல வச்சுக்க ஆரம்பிச்சா. ஒரு இடத்துல அதிகமா உணவு இருக்கு, நிறைய பழம் கிடைக்கும், பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. அதே சமயம் வந்து ஒரு 50 பேர் வந்து சேர்ந்து வாழுது சிம்பன்சி ஒரு குரூப்பானா. இப்ப அந்த கம்யூனிட்டிக்கு அவ்வளோ உணவு இருக்கிறனால 5 சதுர கிலோமீட்டரே போதும்னு சொல்லி அதை வந்து ஒரு எல்லையா வந்து வச்சுக்கும். குறிப்பிட்ட மரத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிளைய உடைச்சு வைக்கிறது, அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வைக்கும். இதுதான் நம்ம எல்லாம். நம்ம இப்ப எங்கேயாச்சும் தூரமா போயில மரத்தை உடைச்சு விடுவோம்ல, இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம போயிருக்கோம். அந்த மாதிரி சிம்பன்சியும் பண்ணியிருக்கு. ஆமா, சிம்பன்சியும் வந்து பண்ணிரும். காடுன்றது அடர்ந்த காடு, எதிரொலிக்கும், பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டம்முன்னு இது வந்து அடிக்கும். இதுவே வந்து சத்தம் போடும், ஒரு ரொம்ப தூரத்துக்கு சத்தம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த சவுண்டு 1 கிலோமீட்டர் தாண்டி கூட இது கத்துறது கேட்கும். அந்த அளவுக்கு வந்து கத்தும். சரி, இப்போ ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற அட்வான்டேஜை விட இந்த இடத்துல எனக்கு அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி 2 சிம்பான்சிகளும் சண்டை போடாதா? 2 குரூப்புகளும் எப்படி நம்ம நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கு, எதிரி நாட்டுல இருந்து உள்ள வர விட மாட்டோம், உள்ள வந்தா பிரச்சனை நடக்கும். அதே மாதிரி நம்ம எல்லை பாதுகாப்புக்கு ராணுவ வீரர்கள், அதே மாதிரி இந்த குரூப்பும் வந்து அதுலயே பேட்ரோல் வந்து இருக்கு. அதாவது அந்த ரோந்து போறது, நம்ம எல்லைக்குள்ள வேற ஏதாவது கும்பல் வருதான்னு சொல்லி ரோந்து போறது, அதெல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து நடக்கும். மிஷின் கன்னு கொடுப்பாங்களா? அதுக்கு மிஷின் கன்னு பண்ண தெரிஞ்சா பண்ணோம். பண்ண முடியாது. என்னன்னா அது வந்து டூல்ஸை யூஸ் பண்ணும். மற்ற எந்த உயிரினங்களும் பெருசா வந்து கல்லை எடுத்து மற்றவங்க மேலே எறிகிறது, குச்சியை வச்சு அடிக்க போறதுலாம் பண்ணாது. சிம்பன்சிகள் வந்து பண்ணும். அந்த நாலேஜ் வந்து என்ன, போன வீடியோவில் அரசியல் பேசியிருந்தோம். அதாவது நாட்டு அரசியல் கிடையாது, காட்டு அரசியல், சிம்பான்சியோட அரசியல் பற்றி பேசியிருந்தோம். சுவாரஸ்யத்தின் உச்சம். இதெல்லாம் என்ன அரசியல் இல்லாத அளவுக்கு அது அதை விட பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் சிம்பான்சி பண்ணுறதெல்லாம் நம்ம ஃபோனில் வீடியோஸாக பார்த்துருப்போம். ஒரு சில பேர்த்த சாப்பாடை புதுங்கி சாப்பிட்றது, ஒரு சில பேர்த்த வம்புக்கு இழுக்கிறது, அந்த மாதிரி விசித்திரமான நடத்தைகள் என்னென்னலாம் சிம்பான்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ப்ரோட்டை கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, சிம்பான்சியை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இப்படி ஒரு நடத்தை பண்ணியிருக்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க ப்ரோ? சிம்பன்சிகள்லேயே விசித்திரமானா அது வந்து நகை போட்டுக்கும். அது வந்து நகை அப்படின்னா நம்ம போடுற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் கிடையாது, கோல்டு அந்த மாதிரி. அதுக்கு பதிலா அது வந்து புல்லு இருக்குல்ல, அந்த புல்லை வந்து ஒரு மாதிரி பண்ணி காதுல வந்து வச்சுக்கும். இது எப்படின்னா 2010ஆம் ஆண்டுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. அது வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற ஜாம்பியா அப்படின்ற நாடு. அங்க வந்து காப்பர் பெல்ட்ன்ற இடத்துல சிம்பன்சி அப்படின்ற ஒரு இடம். அங்கதான் சிம்பன்சி வைல்ட் லைஃப் ஆர்ஃபனேஜ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 40 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பெரிய காடு மாதிரி. இது முழுக்க சிம்பன்சிகளுக்கு உண்டான ஒரு காப்பகம் தான். அங்க 130 கிட்டத்தட்ட 130 சிம்பன்சிகள் வந்து வாழுது. அது 5 குழுவா வந்து இருக்கு. அதுல ஜூலி அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பன்சி. என்ன பேரு? ஜூலி. அது வந்து 2010ஆம் ஆண்டு அந்த ஒரு பெண் சிம்பன்சி வந்து காதுல அதுவா ஒரு புல்லை எடுத்து வச்சுக்குது. வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு. இப்போ அந்த நீங்க சொன்ன இடத்துல வந்து மக்களை வந்து பாக்குறதுக்கு விடுவாங்களா? பாக்குறதுக்கெல்லாம் விடுவாங்க. அது எப்படின்னா அந்த இடமே வந்து முழுக்க இந்த காப்பாற்றப்பட்ட சிம்பன்சி, மனுஷங்களால வேட்டையாடப்பட்டு அடிபட்டு கீழே கிடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு வந்தது,
இல்லைன்னா குட்டிகள் தனியா தவிச்சிட்டு இருக்கும். அது மாதிரியானதெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க விட்டு பாதுகாப்பாங்க. அப்போ இந்த சிம்பான்சி ஏதாச்சும் ஒரு பெண் அணிஞ்சிருக்கிறத பார்த்து இதுவா தன் மூளைக்கு எட்டினதை வச்சு செஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது கரெக்டா எதனால அப்படி பண்ணுதுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அது வந்து அந்த மாதிரி பண்ணுச்சு. இது பண்ணதை பார்த்துட்டு அந்த குரூப்லயே இருக்கக்கூடிய மற்ற சிம்பன்சிகளும் அப்படியே வந்து அதே மாதிரி புல்ல எடுத்து காதுல வச்சுக்க ஆரம்பிச்சது. இது எப்படின்னா நம்ம பண்ணுவோம்ல, நமக்கு பிடிச்சவங்க ஒரு ஸ்டைல் பண்ணும்போது, ஃபேஷன் பண்ணும்போது அதை பார்த்து நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்ல, தலைவர் ஸ்டைலு அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இதை பார்த்துட்டு மற்றவங்களும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து பண்ணது எல்லாமே மேல் சிம்பான்சியா இல்ல ஃபீமேல்? ஜூலின்னு பேர் கேட்டாலே உங்களுக்கு இல்ல, அது பண்ணது இது ரெண்டுமே தான். ரெண்டுமே பண்ணது, மேலும் பண்ணது. இப்ப 2012ல அந்த ஜூலி வந்து இறந்து போயிருச்சு. அது இறந்து போனதுக்கு அப்புறமா கூட இவைகள் எல்லாமே வந்து மறுபடியும் பண்ணிட்டே தான் இருந்தது. அதே மாதிரி இப்ப வரைக்குமே வந்து அந்த புள்ள வச்சுக்கிறது அது அவங்களுடைய ஒரு கல்ச்சராவே, சோசியல் கல்ச்சராவே வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்றது ஒரு விசித்திரமான நடத்தை. இதை கவனிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விசித்திரமான நடத்தை என்னன்னா, இப்ப காடுகள்ல, பெரிய பெரிய காடுகள்ல பெரிய பெரிய குழுக்களா தான் நான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கம்யூனிட்டியா இருக்கும். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் வெறும் ஒரு 20ல ஆரம்பிச்சு 150 பேர் வரைக்கும் கூட இருப்பாங்க ஒவ்வொரு குரூப். இப்ப இப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லை 5 சதுர கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு 100 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் அங்க கிடைக்கிற உணவு பொறுத்து மாறும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப 100 சதுர கிலோமீட்டர்னா என்ன அர்த்தம்னா, எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த 4 பக்கமும் 10 கிலோமீட்டர் இருக்கும். எந்த பக்கம் போனா அதான் வந்து 100 சதுர கிலோமீட்டர் அப்படின்றது. அதே மாதிரி 5 சதுர கிலோமீட்டர் அப்படின்னா 2.2. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து எந்த பக்கம் போனாலும் அவ்வளோ கிலோமீட்டர் வந்து 4 பக்கமும் இருக்கும். இந்த இது வந்து எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, ஒரு இடத்துல அதிகமா உணவு இருக்கு, நிறைய பழம் கிடைக்கும், பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, அதே சமயம் வந்து ஒரு 50 பேர் வந்து சேர்ந்து வாழுது சிம்பான்சி ஒரு குரூப்பானா, இப்ப அந்த கம்யூனிட்டிக்கு அவ்வளோ உணவு இருக்கிறனால 5 சதுர கிலோமீட்டரே போதும்னு சொல்லி அதை வந்து ஒரு எல்லையா வந்து வச்சுக்கும். எல்லையை எப்படி தீர்மானிக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட வாசனையை ஞாபகம் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட மரத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிளைய உடைச்சு வைக்கிறது, அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வைக்கும். இதுதான் நம்ம எல்லா நம்ம இப்ப எங்கேயாச்சும் தூரமா போயில மரத்தை உடைச்சு விடுவோம்ல, இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம போயிருக்கோம். அந்த மாதிரி சிம்பான்சியும் பண்ணிருக்கு. ஆமா, சிம்பான்சியும் வந்து பண்ணிரும். இப்ப சிம்பன்சிகள் வந்து ஒரே இடத்துல தங்காது. அது போன வீடியோலயே சொல்லியிருக்கோம். ஆமா, இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ, 10 சதுர கிலோமீட்டர். அப்ப எல்லா பக்கமும் வந்து 3.16 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப அந்த எல்லை தான் ஒரு குரூப்புக்குன்னா, இது ஒரு இடத்துல இன்னைக்கு தங்கும், எல்லாமே சேர்ந்து வாழுதுன்னு வச்சுக்கோ. உணவு தேடி கிளம்பும். கிளம்பி போகும்போது அது எல்லாமே சேர்ந்து போவாது. இப்ப ஒரு குரூப்ல 50 இருக்குன்னா 50மே சேர்ந்து உணவு தேடி ஒரே பக்கம் போவாது. ஏன்னா உணவு எல்லாருக்கும் ஒரே நேரத்துல எல்லாமே கிடைக்காது. அப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்க. பிரிஞ்சுன்னா இந்த 50 இருக்குல்ல, அதுல ஒரு 5 பேர் இன்னொரு பக்கம், ஒரு 8 பேர் இன்னொரு பக்கம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நான் ஏன் வாமச்சான் நம்ம அந்த பக்கம் போகலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த சிம்பன்சிகள்லயே வந்து மதர், அது வந்து தன்னோட பேபியை கூட்டிட்டு இன்னொரு பெண்கள் கூட சேர்ந்து போறது, அந்த மாதிரி குரூப்பா வந்து போயிட்டு அதுக்கு தேவையான பழம்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இரவு ஆயிருச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி மரத்து மேல ஏறி கூடு கட்டும். நான் சொன்னேன்ல, அந்த பவுல் மாதிரி கூடு கட்டி அங்க தங்கிரும். இப்ப எல்லாமே பிரிஞ்சிருச்சு இல்ல, இருந்தாலும் இது ஒண்ணு சேர்ந்துரும். இது பிரிஞ்சு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட தள்ளி தள்ளி எங்கிட்டோ போயிருக்கும். இருந்தாலும் அடுத்த நாள் இது வந்து ஒண்ணு சேர ட்ரை பண்ணும். எப்படி ஒண்ணு சேரும்னா, இப்ப ஒரு இடத்துல அதிகமான உணவு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு 5 பேர் போன இடத்துல மத்த 45 பேர் எங்க போயிருக்கான்னு தெரியாது. அப்ப இந்த 5 பேர் என்ன செய்வாங்கன்னா, மரத்தோடைய வேர் இருக்குல்ல, சில நேரங்கள்ல இந்த ஆப்பிரிக்க காடுகள்ல இருக்கக்கூடிய மரத்தோடைய வேர்லாம் அப்படியே மேல வரும், மேல மண்ணுக்கு மேல கூட இருக்கும். அது வந்து பட்டையாவும் இருக்கும், அடிச்சா சத்தம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இந்த குரூப் வந்து தட்டும், அந்த மரத்துல வந்து தட்டும், அந்த மரத்தோட வேர் இருக்குல்ல, ஓங்கி அடிக்கும் போது ஒரு வகையான ட்ரம் சவுண்ட் வந்து கேட்கும். அந்த ட்ரம் சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தாண்டி கூட கேட்கும். அந்த அளவுக்கு, என்ன காடுன்றது அடர்ந்த காடு, எதிரொலிக்கும், பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டம்முன்னு இது வந்து அடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனுஷங்களுக்கு கேட்காத ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டை கூட இவைகள்னால சிம்பன்சியால கேட்க முடியும். அப்ப இது ட்ரம் அடிக்கும் போது இதனுடைய அதிர்வும் இதனுடைய சத்தமும் வந்து மற்ற சிம்பன்சிகள், அந்த 45 பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்களா, அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சத்தம் என்னன்னா,
மச்சான் இங்க அதிகமா சாப்பாடு இருக்குடா இங்க வாங்கடான்னு அடிக்கிறது. ஸோ அடிச்சதுக்கு அப்புறம் நாங்க இங்கதான் இருக்கோம், பிரிஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு. அப்ப அதுக்கேத்த மாதிரி அவங்களும் வந்து சிக்னல் கொடுக்கும், நான் வந்துகிட்டு தான் இருக்கோம்னு. அதுக்கு பக்கத்துல வேறு இருந்தா அடிக்கும், இல்லைன்னா பேண்ட் ஹூட்ஸ் அப்படின்னு ஒரு சத்தம் இருக்கு. அது என்னன்னா இதுவே வந்து சத்தம் போடும் ஒரு வகையா, ரொம்ப தூரத்துக்கு சத்தம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த சவுண்டு 1 கிலோமீட்டர் தாண்டி கூட இது கத்துறது கேட்கும், அந்த அளவுக்கு வந்து கத்தும். ஸோ அது கத்துறதை பார்த்து வந்துட்டு தாண்டா இருக்காங்க தட்டாகிறான்னு சொல்லி இந்த 5 பேர் அங்கே வெயிட் பண்ணும். ஸோ எல்லாருமே வந்து மறுபடியும் அந்த குரூப்பாக வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல உணவு தீரும்ல, தீர்ந்ததுக்கு மறுபடியும் எல்லாமே கிளம்பி போவோம். இப்படி ஒரு நாள் கிழக்கு சைடு போனா இன்னொரு நாள் மேற்கு, இன்னொரு நாள் வடக்கு, இன்னொரு நாள். ஆனா எல்லாமே தேடி போனாலும் எல்லா நண்பர்களுக்கும் சாப்பாடு கிடைக்கணும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருக்கும். அதுதான் அந்த குரூப். ஆனா இப்படி போகும்ல, இப்படி போனா கூட அவங்களுக்கு 5 சதுர கிலோமீட்டர் தான் அவங்க எல்லைன்னா அந்த எல்லைக்குள்ள மட்டும்தான் பிரிஞ்சு போகும், வேற எங்கேயுமே வந்து பிரிஞ்சு போகாது. அந்த எல்லை எப்படி ப்ரோ இவங்களுக்கு தெரியும்? இந்த எல்லை தான் இதுக்கு இந்த சிம்பான்சிக்குன்றது எப்படி தெரியும்? நான் சொன்னேன்ல, எல்லைன்றத தீர்மானிக்கிறதுக்கு அடையாளம் வச்சுக்கும். இந்த மரம் இருந்தது நம்ம எல்லை. அதை யாரு ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுவா? அது வந்து எல்லா சிம்பன்சிகளும் சேர்த்து அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்டர், ரொம்ப அதாவது நல்லா ஒரு அடல்ட்டா இருப்பாங்க, அந்த குரூப் ஆல்பா மேலு, இவங்கெல்லாம் சேர்த்து இந்த ஒரு இடத்த நம்மளோட எல்லையா பாத்துக்குவோம்ன்ற மாதிரி வச்சுக்க. சரி, இப்போ ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற அட்வான்டேஜை விட இந்த இடத்துல எனக்கு அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி 2 சிம்பான்சிகளும் சண்டை போடாதா? 2 குரூப்புகளும் கண்டிப்பா நடக்கும். அது வந்து போர் சம்பந்தமா, சிம்பன்சிகளுக்கு நடக்கக்கூடிய போர், விசித்திரமான அந்த போர்கள் பத்தி நம்ம பார்க்கும்போது அதை பத்தி சொல்றோம். சோ அது வந்து கண்டிப்பா நடக்கும். எப்படி நம்ம நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கு, எதிரி நாட்டுல இருந்து உள்ள வர விட மாட்டோம், உள்ள வந்தா பிரச்சனை நடக்கும். அதே மாதிரி நம்ம எல்லை பாதுகாப்புக்கு ராணுவ வீரர்கள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த குரூப்பும் வந்து அதுலயே பேட்ரோல் வந்து இருக்கு. அதாவது அந்த ரோந்து போறது, நம்ம எல்லைக்குள்ள வேற ஏதாவது கும்பல் வருதான்னு சொல்லி ரோந்து போறது, அதெல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து நடக்கும். மிஷின் கன்னு கொடுப்பாங்களா? அதுக்கு மிஷின் கன்னு பண்ண தெரிஞ்சா பண்ணோம். என்னன்னா அது வந்து டூல்ஸை யூஸ் பண்ணும். மற்ற எந்த உயிரினங்களும் பெருசா வந்து கல்லை எடுத்து மற்றவங்க மேல எறிகிறது, குச்சியை வச்சு அடிக்க போறதெல்லாம் பண்ணாது. ஆனா சிம்பன்சிகள் வந்து பண்ணும். அந்த நாலேஜ் வந்து ஏன்னா மனுஷங்களோட டிஎன்ஏ கூட 99% வந்து அது ஒத்து போறனால அதுக்கு வந்து எப்படி டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்ப கல்லை கொண்டு எரிகிறது, மத்தவங்க மேல இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சத்தம் போடுறது. அப்ப அந்த 1% எதுல ப்ரோ மிஸ் ஆச்சு? 6th சென்ஸா? இல்ல அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப மனிதர்களுக்கு வந்து 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. அது வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த சிம்பன்சிகளுக்கு 24 ஜோடி இருக்கு குரோமோசோம், அதிகமாவே இருக்கு. இப்ப அந்த 24ன்னு இருக்குல்ல, அது 23 ஆகணும்னா ஏதோ 2 ஜோடி வந்து ஒன்னு சேர்ந்து ஒன்னா மாறணும். அப்படி மாறிதான் மனுஷங்க தனியா வந்து பரிணாமம் அடைஞ்சிட்டாங்க. அந்த 23 ஆனதெல்லாம் மனுஷன், 24 குரோமோசோம் உள்ளதுதான் சிம்பன்சி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. அதை பத்தி நம்ம எவல்யூஷன் பத்தி பேசும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது எப்படி மனுஷன் வந்து தோன்றினான் அப்படின்றத தெளிவா பார்க்கும்போது அதை சொல்றோம். அது இந்த சீரீஸ்லயே வந்துடும். இந்த சீரீஸ்ல வராது, அது வேற ஒரு தனியா வருது. ஓகே சரி, இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பிஹேவியர் வந்து சொல்றோம், நம்ம பெட்ரோல் பண்ணோம், இந்த குரூப்புக்குள்ளே இருக்கும், ஒரேதாவே வந்து சுத்திட்டு வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து இவைகளுடைய விசித்திரமான நடத்தைகள். இன்னொன்னு என்னன்னா, இதுகளுக்குள்ள வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. குறிப்பா வந்து இறுதி சடங்கு, ஒருத்தவங்க இறந்து போனா என்ன நடக்கும், அதே மாதிரி ஒரு வேட்டை விலங்கு இதை வந்து அடிக்க வந்தா என்ன நடக்கும், அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சிம்பான்சி வந்து மனித வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா மனித வாழ்க்கையில நமக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் நம்ம இருக்கோம், மற்றவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்னன்னு இருக்கும். ஆனால் சிம்பான்சி ஒரு படி தாண்டி எனக்கு சாப்பாடு இருக்கு, நீ சாப்பிட்டியா, சாப்பிடலன்னா இங்கே வான்னு சத்தம் கொடுத்து அழைச்சு அதுக்கு சாப்பாடு போடுது. இதுக்காகவே நம்ம சிம்பான்சியை வீட்டில் வளர்க்குறதுக்கு என்ன வழி இருக்கா? வளர்க்கலாம். ஆனா அதுக்கு வந்து நல்ல அறிவு இருக்கிறனால எப்ப வேணா நம்மளே தூக்கி வீசி. நல்ல அறிவு இருந்தா நம்மள ஏங்க தூக்கி வீச போகுது? நல்ல அறிவு இருக்கிறனாலதான் அது நம்ம கிட்ட அடிமையா இருக்க விரும்பாது பெருசா. பல வீடியோஸ்ல பாத்துருப்போம்ல, அடுத்து நம்மள அடிக்கிற மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம வாங்கி வளர்க்குறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் சிம்பான்சியை வளர்த்துருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் என்னங்க சிரிக்கிறீங்க? சரி, ஓகே. உங்களுக்கு சிம்பான்சியில ஏதாச்சும் கேள்விகள் இருக்கும்ல, இல்ல உங்களுக்கு சிம்பான்சியோட ஏதாச்சும் சுவாரஸ்யமா நடந்திருக்கும்ல,
உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், ஏன்னா சில பேர் வந்து வீடியோஸ்ல போய் பார்த்திருக்காங்க, காட்டுல போய் பார்த்திருக்காங்கல்ல, அதோட உங்களுக்கு ஏதாச்சும் இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல. அதே மாதிரி போன வீடியோவை பார்க்க சொல்லுங்க, அதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பாலிடிக்ஸ் அதைத்தான் இன்ட்ரோல இன்னொரு தடவை ஏங்க சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, எல்லாமே பாருங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சிம்பான்சி அரசியல் பண்றதா வீடியோல பாருங்கன்னு சொல்லியிருக்காருன்னா, இவர் சொல்லி நான் எந்த வீடியோலையும் பார்த்தேன் இல்ல, இவரே ஒரு வீடியோல சொல்றாருன்னா அப்ப அந்த வீடியோ சுவாரஸ்யத்தின் உச்சமா இருக்கும். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. அடுத்த வீடியோல, இந்த வீடியோல ஃபன் முடிஞ்சிடும், அடுத்த வீடியோல ஃபன் இருக்காது, அடுத்த வீடியோ சீரியஸா வரும். ஏன்னா இறுதி சடங்கு